மாறன் சீரியலில் சூப்பரான ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம். வீராவை பார்த்து பொண்டாட்டி அப்படின்னு 5-6 தடவை கூப்பிட்டுட்டாரு. அது மட்டும் இல்லாமல் மல்லிகைப்பூ வாங்கி கொடுக்கட்டுமா, அல்வா வாங்கி கொடுக்கட்டுமான்னு கேட்குறாங்க. வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம். அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் வீரா வந்து மாறன் வந்து அழைச்சிட்டு ரோட்டில் நடந்து வந்துட்டுருக்காங்க. அதான் வண்டி தான் ரிப்பேர் ஆகிருக்குல்ல, அதுக்கப்புறமேட்டுக்கு வெயிட் பண்ணுவோம் அப்படின்னோடனே, இரு நான் என் ஆட்டோ ஓட்டிகிட்டு வரேன் அப்படின்னோடனே, ஆட்டோலாம் நீ ஓட்டின வரைக்கும் போகிறோம், இப்போ நீ கல்யாணம் பண்ணு வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஆட்டோவில் வந்து கேட்குறாங்க. நீங்கள் இந்த ஏரியாக்காரங்க கிடையாது அப்படின்னோடனே, ஏம்மா கொஞ்சம் நேரம் பேசாமல் இரு வீரா, வந்த ஆட்டோவையும் போக சொல்லி விட்றாத அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வீரா வந்து உட்காந்துக்கிறாங்க பின் சீட்டில். இந்த பக்கம் பக்கத்தில் உட்காரலான்னா வீரா வந்து விட மாட்டேங்கிறாங்க. சரி அண்ணா அவங்க கொஞ்சம் கோவமாக இருக்காங்க, நீங்கள் கொஞ்சம் முன்னாடி தள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரண்ட் சீட்டில் வந்து ஆட்டோ கூட அவர் கூட வந்து உட்காந்துக்கிறாங்க. உட்காந்துட்டு, என்ன சார் உங்கள் பொண்டாட்டி உங்கள் மேலே ரொம்ப கோவமாக இருக்காங்க போல் அப்படின்னு சொன்னோன்னே டக்குன்னு மாறன் பார்த்துட்டு இதான் சாக்குனேன். ஆமாங்க, கொஞ்சம் ரொம்ப கோவக்காரி தான், ஆனால் அவளை எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு தான் எனக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொன்னோன்னே வீரா வந்து எதுவும் பேசாமல் முதல்ல வந்து இதை ரசிக்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு மறுபடியும் வந்து ஆட்டோ டிரைவர் வந்து சொல்கிறாப்புல, ஆனால் நீங்கள் வந்து வெளியில் வந்து எவ்வளோ கோவம் இருந்தாலும் வீட்டில் வந்து கோவத்தை காட்டக்கூடாது, கோவத்தை காட்டினீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க இப்படி தான் வந்து மூஞ்சியை தூக்கி வச்சுப்பாங்க எல்லா பொண்டாட்டியும். ஏன் பொண்டாட்டி பாருங்கள், இதே மாதிரி நானும் ஒரு தடவை பண்ணேன், செம கடுப்பாயிட்டாங்க அப்படின்னோடனே, என்ன சும்மா சும்மா பொண்டாட்டி பொண்டாட்டின்னு சொல்லிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஆட்டோ டிரைவர் திட்டினோடனே, பின்ன என்ன மேடம் உங்கள் புருஷன் தான் வந்து சொல்லிகிட்டு இருக்காப்புல அப்படின்னா, அவன் ஒன்றும் என் புருஷன் கிடையாது அப்படின்னு சொன்னேன். இப்படித்தானே அவன் எதுக்கெடுத்தாலும் என் மேலே கோவப்பட்டு நீ யாருன்னே எனக்கு தெரியாது அப்படி இப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பா அப்படின்னு சொன்னோன்னே, இங்கே பாரு ரொம்ப ஓவராக போகிற அப்படின்னோடனே, ஓவராக போய் தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு மாறன் வந்து ஃபுல் ரொமான்டிக்கில் பேசிகிட்டு இருக்காப்புல. உடனே வந்து டக்குன்னு வந்த இடம் வந்தாச்சு நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு இறக்கிடுறாங்க. இறக்கி விட்டுட்டு, உன்னை வந்து நான் ஆட்டோ ஓட்ட இந்த பக்கம் விட்டதே தப்பு, என்னை பார்த்து மறுபடியும் உங்கள் பொண்டாட்டி ரொம்ப சூடாக இருக்காங்க சார், சீக்கிரம் மல்லிகைப்பூ அல்வா வாங்கி கொடுத்து சமாதானப்படுத்துங்க அப்படின்னோடனே, அவன் என் புருஷனே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன், மறுபடியும் அதே சொல்லிட்டு இருக்கேன், உன்னை வந்து இந்த பக்கம் தொலைச்சி இந்த பக்கம் இன்னொரு தடவை பார்த்தேன்னா அப்படின்னோடனே, சரி போங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மாறன் வந்து இந்த பக்கம் வீரா கூட வந்துடுறான். அவன் தான் சொல்லிகிட்டு இருக்காப்புலன்னா, நீ வந்து ஏன் இப்படி வந்துகிட்டு இருக்க, ஓவராக பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொன்னோன்னா, ஒரு நிமிஷம் இரு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வேகமாக ஓடி போய் ஆட்டோ டிரைவர்கிட்ட சொல்கிறாங்க. ஏன்னா நிஜம்லேயே என் பொண்டாட்டி என்னை விட்டுட்டு போயிடுவாளா அப்படின்னு அவர்கிட்ட கேட்டோன்னே, சேச்சா அப்படிலாம் இருக்க வாய்ப்பே இல்லை, அவங்க கண்ணில் அவ்வளோ காதல் அன்பு எல்லாமே தெரியுது, நீங்களே போக வேண்டான்னு உங்களை துரத்தி விட்டாலும் அவங்க உங்களை விட மாட்டாங்க, அது மட்டும் என்னால் உறுதியாக சொல்ல முடியும், அவங்க மனசு பூரா நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க அப்படின்னு மாறன்கிட்ட சொன்னோன்னா சந்தோஷம் தாங்கலை. அப்படியாண்ணா அப்படின்னா, ஆமாம் நீங்கள் வேணா இன்றைக்கி வந்து ட்ரை பண்ணி பாருங்களேன் மல்லிகைப்பூ அப்படின்னோன்னா, சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்துடுறாங்க. ஆமாம் ஆட்டோ டிரைவர்கிட்ட என்ன பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்னோன்னா, அதுவா பொண்டாட்டி வேறு ஒன்றும் இல்லை, என் பொண்டாட்டி ஆட்டோ டிரைவர் இல்லையா, அதான் என்ன ஏதுன்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன், தொலைச்சி ஒன்றெல்லாம் திருத்தவே முடியாதுடா, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிக்கிட்டு நடந்து போகிறாங்க. செம க்யூட்டாக இருந்துச்சுன்னே